Taste the Daily. சென்னை பெரியமேடு மற்றும் சூளை ஆகிய பகுதிகளில் நள்ளிரவில் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபடும் ஹெல்மெட் முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரியமேடு சூளை ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் அரங்கேறும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் கடை உரிமையாளர்கள் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். 10க்கும் மேற்பட்ட கடைகளில் ஹெல்மெட் அணிந்த கொள்ளையர்கள் பூட்டை உடைத்து கொள்ளையை தொடர்ச்சியாக அரங்கேற்றியிருப்பது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பிராட்வே பகுதியில் குடிக்க பணம் தர மறுத்த தாயை பீர் பாட்டிலால் தாக்கிய மகனின் செயல் நெஞ்சை பதற வைத்துள்ளது. பிராட்வே பகுதியில் வசிக்கும் தேவிகா என்பவர் துப்புரவு வேலை செய்து தனது மகன் பாலுவுடன் வசித்து வந்துள்ளார். பாலு மது அருந்திவிட்டு தாய் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் தேவிகா 2வது கடற்கரை சாலையில் பணியில் இருந்தபோது அங்கு வந்த பாலு தாயிடம் மது அருந்த பணம் கேட்டபோது தேவிகா தராததால் பாலு அவரை மது பாட்டிலால் தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார். சாதனை சாதனை என நாக்கூசாமல் பேசும் ஸ்டாலின் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு மதுக்கடைகள் அதிகரித்ததும் அதனால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்ததுமே உதாரணம் என மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர்.